பாய கட்டமா இல்ல சாக்க கட்டமா கமுடாயா அம்மா வர்றதுக்கு முன்னாடியே மகாராஜா வந்த உடனே அடிக்கிறப்படி மகாராஜா நான் சபை நாடி வருகின்ற பொழுது நான் யார் நான் என்ன மனு மந்தாத சிவி சக்கரவர்த்தி அஜ்மலன் அப்பரிதன் ஹரிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய சூரியகிரக வம்சத்தில் என்ன வம்சம் சூரிய கிரகம் சூரியகிரக வம்சத்தில் பிறந்த
அங்க போ. அது சரி சாமி. அதெல்லாம் தெரியுது. நீ அப்படியே போ. சூரிய கிரகணம்ன்ற மாதிரி தெரியுது. அதுதான் பையனா இங்க வருது. என்ன வம்சம்? சூரியகுல வம்சம். சூரியகுல வம்சத்தில் அக்கிரம முனிவருக்கும் ஆமா. அனுசுயா தேவிக்கும் பிறந்த என்னுடைய பெயர் தூர்வாச முனிவர். தூர்வாச மகாமுனிவர். தூர்வாச காவி முன்னை ஜானித்து காவி உடை அணிந்து கழுத்திலே ருத்ராட்சம் கையிலே யாகுதண்டு நான் மகாமுனிவர் என்று அல்லவா நினைத்தேன். 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் 96 தத்துவங்கள் அரிசம்பல் என்ற துர்வாச முனிவர். அப்படியா சாமி? அது மட்டுமல்ல என்னுடைய நாடு தென்கிழக்கு தென்கிழக்கு தீர்க்க ரேகை தென்கிழக்கு தீர்க்க ரேகை துருவமண்டலம் துருவமண்டலத்தில் இருந்து பார்த்தால் பூமி உருண்டை விடுத்து தெரியும். பார்த்தால் பூமி உருண்டை விடுத்து தெரியும். பூமி உருண்டு வந்தோடி உருளை வடிவத்தில் தெரியும். அது மட்டுமல்ல நான் தந்திரம் வித்தைகள் மாயாஜாலங்கள் அனைத்தையும் அறிந்த துர்வாச மகாமுனிவர். சாமி என்னென்ன? என்னிடத்தில் ஏதாவது தெரிவித்தால் முனிவரே, உன்னிடமே கேள்வி கேட்கிறான், உன்னையே பரிசோதனை செய்யலாம். சாபம் கொடுக்க வேண்டும். நீ 2 வாட்டாதான் அடங்குவோம், வாய் அடங்குவோம். அப்படி இல்லை சாமி, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா கரெக்ட். அதுவும் தவிர அதுவும் தெரிவிக்கிறேன். என்னுடைய சுகாதார விருத்தங்கள் என்ன தெரியுமா? ஏழரை மலம் கோபம். எப்படி? ஏழரை மலம் கோபம். ஏழரை மல கோபம். ஏழரை முழம். ஏழரை முழம் கோபம். 3 மலம் தாடி. 3.5 முழம் தாடி. ஏய், சுவாமி 3.5 முழம் தாடி. 32 அடி உயரம். 32 அடி உயரம். எத்தனை? 32 அடி உயரம். 32 அடி உயரம்.
16 அடி அகலம். அகலம் எத்தனை அடி அகலம்? 16 அடி. 22 நேத்திரங்கள் படைத்தவன். 22 நேத்திரங்கள். ஆமா. சாஸ்திரங்கள். ஏய். கையாந்து போங்க. கையை கீழே போங்க. நேத்திரங்கள். கொஞ்சம் கவனிக்கணும். 22 நேத்திரம் என்று சொன்னேனே. ஆ, என்ன என்று தெரியுமா அவனுக்கு? என்னன்னு சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. ஐயா அடி கபால் கபால் விழுது. எப்பா ஓய் பொம்மையப்பா பொம்மைய போ அது ஒல்ல எத்தனை நடக்குது ஒரு சந்தேகம் ஒரே ஒரு சந்தேகம். போங்க அப்படி என்ன சந்தேகமா கேட்டு புறா அப்படியே. டேய், இங்க போ. புறா அப்படியே. நீ போ அங்கேயே போட்டா போடுறாங்க. தாடினா அதான் நானே ஜகலானங்க. ஏய், போட்டா போடுறா சாமி கூட. புறா. ஏய், என்ன கேக்குற ஒரே ஒரு டவுட் சாமி. கேளு 22 நேத்திரம். 22 நேத்திரம். ஆ, சந்தேகம் 1000 அடி அடிச்சு ஒரு தடவை கேட்கணும். 3 அடி நீளம் நான் மேலே வளர்ந்தேன். தாடி அங்க தாடி தாடி மேல விழுவ மேல 3 அடினா கீழே டவுட் சாமி. மகாராஜா என்னன்றா ஒரு முனிவனை பார்த்து அக்கிரமம் அகம்பாவம் எப்படி எத்தனை நேத்திரம்? 22 நேத்திரங்கள். எப்படி 22 நேத்திரம் தெரியுமா? தெரியாது சாமி, சொல்லுங்க. ஆண்டவரால் படைக்கப்பட்ட நேத்திரம் 2. ஆ, கை விரல்கள் 10. 10. அதிலே 10 நேத்திரம். எதிலே 10? கை விரல்களில் கை விரல்களில் 10. 10. ஆ, கால்ல கட்டில் 10. அது மட்டும் எத்தனை? 22. 22 நேத்திரங்கள் படைத்த துர்மகாம முனிவர். அப்படியே ஆகட்டும் சாமி. ஆ. ஏன் சாமி கபால் கபால் ஆ, அது மட்டுமல்ல, ஆ, நான் என்ன பரமனை கோரி ஆ. 1000 ஆண்டு காலாக தவம் இருந்தேன். 1000 ஆண்டு காலங்கள். 1000 ஆண்டு காலமாக தவம் இருந்தேன். ஆனால் அந்த ஈஸ்வரன் வரவில்லை. வரவில்லை எனக்கு வரமும் கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை. எதற்காக தவம் இருந்தேன்? 1000 இந்த உலகத்திலே எனக்கு நிகரானவர் யாரும் இருக்கக்கூடாது என்று தவம் இருந்தேன். ஆமா. எப்படி? இந்த உலகத்திலே யாரும் உங்களை தவிர எனக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாது. இல்லை. இந்த உலகத்திலே எனக்கு நிகரானவர் யாரும் இருக்கக்கூடாது என்று ஆ, 1000 ஆண்டு காலமாக தவம் இருந்தேன். ஆ, ஆனால் அந்த ஆண்டவன் எனக்கு காட்சியளிக்கவில்லை. ஆ. அவரும் வரவில்லை. வரவில்லை. எனக்கு வெகுளி கோபம் அதிகமானது. ஆமா. நான் என்ன செய்தேன்? ஆ, என்னுடைய உடலை கடகடகடகடவென்று உலுக்கி, என்னுடைய உடலை கட்ட 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 கட்ட. கடகடகடகவென்று உலுக்கிறேன். ஆ, பூமி அதிர்ந்தது. அது இருந்தது. மேடு பள்ளமாகவும் ஆ, பள்ளம் மேலாகவும் மாறியது. ஆப்போசிட்ல மாதிரி. அது மட்டுமல்ல, ஆ, மலை காடு ஆ, மரம் செடி கொடி ஆ, மரங்கள் அத்தனை மண்ணால் படைக்கப்பட்டது. ஆ, அப்படி இருக்கும் தருணத்தில் ஆ, அசுரர்கள் தேவர்களை ஆ, சிறையில் அடைத்து வந்து ஆ, வஞ்சகம் செய்து வந்தனர். ஆ, அந்த தேவர்களை அடக்கி ஆ, அந்த அந்த வீரர்களை அடக்கி ஆ, தேவர்களுக்கு ஆ. நல்லது செய்து வந்தவன் நான் இந்த திருவாச முனிவர். ஆமாங்க, சூரபத்மனை. ஆ, அப்படி இருந்தாலும் ஆ, தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆ, மீண்டும் அரக்கர்கள் மீண்டும் மீண்டும் இக்கட்டு கொடுத்து வந்தார்கள். ஆ. யாரு? அரக்கர்கள் தேவர்களுக்கு. இதை பார்த்த தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆ. பரமனை கோரி ஆ. தவம் இருந்தார்கள். ம். பரமன் என்ன செய்தார் தெரியுமா? ஆ. தன் நெற்றிக்கண் வேர்வையை எடுத்து எடுத்து பொய்கை நதியிலே வீசி எறிந்தார். ஆ, யாரு? சிவபெருமான். சிவபெருமானவர். சுவாமி. அப்பொழுது ஒரு அழகிய ஆண் குழந்தை ஆறுமுகமாக பிறந்தது. பா. ஆ, எப்படி பிறந்தது? ஆறுமுகமாக ஆறுமுகமாக ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. ஆ, அதை தூர்வாச முனிவர் பார்த்தார். ஆ, அந்த ஆறுமுகத்தை ஒருமுகமாக்கி ஆ, முருகன் என்று பெயரிட்டு ஆ,
அசுரர்களை அடக்க சண்டைக்கு அனுப்பி வைத்தார். ஆறு முருகனை சூரபத்மனிடத்தில். ஆனால் முருகனால் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மீண்டும் முருகனார் என்ன செய்தார்? ஓடடி துருவமண்டலம் நாடு என்னை நாடி வந்தார். நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரணவாயு மந்திரத்தை உபதரித்துக் கொடுத்து மீண்டும் முருகன் அசுரர்களை நாடி சண்டைக்கு சென்றார். சென்றது சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு நன்மை செய்து தேவர்களை காத்து வந்தவன் இந்த தூர்வாச மகாமுனிவர். அது மட்டுமல்ல, நான் வந்து வெகு நேரம் மன பிடிக்கிறார். ஆமாம், துருவமண்டலத்தில் அமரலாம். யார் வருகிறாரா பார்க்கலாம். அப்படியா? நாரதமுனி அநேக வணக்கம். ரிஷியே சரணோ.
என்னுடைய தெய்வீக பொற்பாத கமலங்களை ஆமாம் பணிந்தப்படுகிறான். ஆமாம் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் நாரதரே. அப்படியே ஆகட்டும் ஐயா. நாரதா ஐயா அந்த விஷயம் என்ன? அந்த காரணம் துருவ மண்டலத்தை நாடி வந்த காரணம் என்ன? துருவ மண்டலத்தை நாடி வந்த காரணம் என்ன முனிவரே? அப்படியா ஆ. அதனது தல சுதல பதல பாதல 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 உலகமெல்லாம் என்னப்படி கண்டு வந்தாய்? என்னவென்றால் இதோ மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா. அந்த தேவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் என்ன சொல்கிறார்கள்? வேண்டியது மும்மூர்த்தி தேவர்களும் உந்தனை அந்த மும்மூர்த்தி தேவர்களும் உந்தனை கண்டுமே படிவதில்லை என்று அலங்காரம் தாடு கொண்டே இருவாப்பில் இருப்பதென்று நான் உரைக்கவே வந்தேன். வைகுண்டம் சென்று கைலாயம் சென்று அங்கெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் என்ன சொல்கிறார்கள்? அவர்களை தான் நீங்கள் பணிந்திருக்கிறேன். ஆமா. ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் தூர்வாசகர் முனிவர் வந்தாலும் நான் தான் படித்தவன் எங்க அப்பா சொல்றான். அவர்தான் பணிய வேண்டும், நான் பணிய மாட்டேன் என்று அகம்பாவம் கொள்ளுகிறாரே. என் தந்தை பிரம்மா, என்ன காரணம்? கைலாயத்தில் வாழுகின்ற சிவன், வைகுண்டத்தில் வாழுகின்ற விஷ்ணு, ஆகவே எல்லாரும் தூர்வாசகரால் என்னை வந்து பணிய வேண்டும், நாங்கள் அவர் சக்தி படைத்தவர் என்று உரைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சென்று பிரம்மாவை நீங்கள் பணிய வேண்டாம், அவர் எங்களை என்ன பணிய வேண்டும். அதற்காக நீங்க பாருங்க. இல்லை என்றால் அவர்கள் நீங்க சபித்து விட வேண்டும். ஆமா, நான் கொடுத்தால் வர விட்டால் ஆமா ஆமா. சக்கரத்தில் யாரை பார்க்க வேண்டும்? சிவாஜி பிரம்மதேவனை பார்க்க வேண்டும். பிரம்மதேவனிடத்தில் சென்று அப்படியே செய்கிறேன் சாமி. மிக பராக்கிரமமான வீரவன் வந்திருக்கிறார் என்று
ஆமாமா. பராக்கிய வீரமான முனிவர் வீரமான முனிவர் வந்து வீரமான முனிவர் வீரமான முனிவர் வந்து தூர்வாசர் வந்திருக்கிறார். ஆமா எதற்காக வர வேண்டும் தூர்வாச முனிவர் என்னவென்று தெரியவில்லை சாமி. உங்களை காண வேண்டுமா? பிரபுதேவர் உங்களை எந்த ஒரு ஆட்சேபனையும் இன்றி காதல் பாட்டு பாடி கொண்டிருக்கிறார். காதல் பாடுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் சாமி? நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். இந்த தூர்வாச முனிவரை வந்திருக்கிறது என்று உரைத்து காதல் பாட்டு 2 ஜோடிகளும் கட்டி என்ன செய்கிறார்? காதல் பாட்டு பாடி மறுபடியும் கூப்பிடுறேன். சரி இப்பதான் கூப்பிட்டு மறுபடியும் கூப்பிட கண்ணே செங்காந்தல் மலரே என்று காதல் பாட்டு பாடி கொண்டிருக்கிறார்கள் சாமி. என்ன மதிக்கல. என்ன கொஞ்சம் கூட மதிக்கல. நீங்களே போய் பார்த்து. இந்த முனிவர் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன் சாமி. அகம்பாவம் ஆமா அக்கறம் பேரு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் குழாவி செந்தூரமே பாட்டு எங்கம்மா போச்சு பிரம்மதேவா கடவுளே படைத்தல் செய்ய தொழில் தேவா பாருங்கள். அதே பிரம்மதேவா உலகத்தில் சிறந்த முடிவர் நான் தான். என் பாதத்தை பணிய வேண்டும் நீங்கள் இருவரும். அடே தூர்வாசா இந்த உலக பிரபஞ்சத்திலே எலும்புக்களை எல்லாம் ஜீவஜந்துக்களை எல்லாம் படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றவன் நான். உன்னுடைய பாதம் பணிவதா? உன்னை படைத்தவன் நான் தான். உன்னுடைய சந்ததிகளை எல்லாம் படைத்தவன் நான் தான். உன்
தாயை படைத்தவன் நான் தான், உன் தந்தையை படைத்தவன் நான் தான். அதாவது இந்த உலகத்தின் எல்லா ஜீவாத்மர்களையும் படைத்தவன் நான். நான் உன் பாதத்தை பணிய மாட்டேன், நீதான் என்னுடைய பாதத்தை வந்து பணிய வேண்டும். அடே பிரம்மதேவா, உன்னுடைய பாதத்தை நான் பணிவதா? அது எடுத்து கொஞ்சம் பக்கத்துல ஓரத்துல வச்சுக்க. என்ன கர்வம், என்ன ஆணவம்! பெரிய உருவம் படித்த மகாமுனிவர் வந்திருக்கிறேன். என்ன ஆணவம் உங்களுக்கு? உனக்கு எத்தனை 16 அடி அகலம். உனக்கு எத்தனை நேத்திரம்? சொல்ல பையா எனக்கு 10 நேத்திரம். எனக்கோ 22 நேத்திரம். எனக்கு 5 முகம். 12 நேத்திரம். யார் பெரியவங்க? யார் பெரிய மனிதன்? அப்படியா? எனக்கோ 5 முகம். உனக்கு எத்தனை முகம்? ஒரு முகம் தான். அப்படிதான் நான் பெரியவன். நான் உலகத்தில் பெரியவன். எத்தனை கண்கள் இருப்பது எனக்கு? 22 நேத்திரம். எனக்கு 10 நேத்திரம். 10 நேத்திரம் உன்னை விட 12 நேத்திரங்கள் அதிகம் படித்திருக்கிறார். அதற்காக பாதத்தை பணிய வேண்டும். 32 அடி உயரம், 16 அடி அகலம், உணர்மலம் தாண்டி நான் இட்டால் சாபம், கொடுத்தால் வரம். என்னை பணியாவிட்டால் உங்களை அடித்து சுத்தம் செய்து விடுவேன். தெரியாதா மூடா போடா? தவறாக பேச வேண்டாம். ஆட்களும் அளித்தலும் தேவர்களை தவிர இத்தனை யாத்திரம் 16 அடி அகலம், 17 அடி அகலம் என்று என்னுடைய தேவியாராகிய சரஸ்வதி உன்னை படிக்கவில்லை என்றால், உனக்கு கல்வி போதனை இல்லை என்றால் நீ ஊமையாக இருந்திருப்பாய். மனப்பையிலே மாணவனோட வந்து பணி சொல்ற. நீ வந்து எங்களுடைய பாதாளத்தை பணிந்து விட்டு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள். இல்லை என்றால் சத்தியலோகத்தை விட்டு ஓடிவிடும்.
தலை இருக்கிறது என்ற ஆணவம், அகம்பாவம், என் பாதத்தை பணியாவிட்டால் எது துன்பத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். அதனால் என் பாதத்தை பணிந்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று என்ன இடத்தில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். உனக்கு புத்தி இருக்கிறதா? வணக்கம் சத்தியலோகத்திலே போது வந்து பாதத்தை படிக்கிற ஒரு கருவி இருக்கிறதா? கேட்டா வாழ்ந்தவரே பயங்கரமான கோபக்காரர். அப்படியா? உல்லாசமெல்லாம் தல்லாசமாயிரும். என் பாதத்தை பணியாவிட்டால் அடித்து தும்சம் செய்து விடுவேன் மடையா. அதே சரஸ்வதி, என் பாதத்தை பணியாவிட்டால் உங்கள் இருவரையும் அடித்து தும்சம் செய்து விடுவேன். என் பாதத்தை பணியாவிட்டால் இட்டால் சாபம், கொடுத்தால் வரம். என் சாபத்திற்கு ஆளாக வேண்டாம். என் பாதத்தை பணிந்து விட்டு ஓடிவிடுங்கள் இருவரும். யுகம் கிரேதா திரேதா துவாபரி கலியுகம் சாம மதனவனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் எல்லாம் கற்றுணர்ந்தவன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த 4 யுகத்தையும் பாராயணம் செய்வதற்காக 4 முகங்களை அளித்து 5வது கோர முகம் என்று சொல்லக்கூடிய கழுதை முகத்தை பின்புறத்திலே வைத்து இந்த முகத்தை பார்த்தால் நீ தாங்க மாட்டாய், ஓடிவிடு சத்தியலோகத்தை விட்டு. என்ன வார்த்தை சொன்னாலும் என் பாதத்தை பணிந்தால் ஆச்சு. இல்லை என்றால் எனக்கு வெகுளி கோபம் அதிகமாகி சாபத்தை கடித்து விடுவேன். அதனால் என் பாதத்தை பணிந்து விட்டு இருவரும் உயிர் பிச்சை கட்டு சென்று விடுங்கள். இந்த சாபத்தை Hey!